ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து வேர்க்கடலை மசாலா சுண்டல் செஞ்சு நம்ம சாப்பிட்லாமா? வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ வேர்க்கடலை வந்து தேவையான அளவுக்கு வந்து ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றி ஒரு 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் நீங்கள் ஊற வச்சு வைங்க. இப்போ நான் வந்து மார்னிங்கே ஊற வச்சு வச்சுருக்கேன். நான் ஈவினிங் செய்ய போகிறேன். தண்ணியை வந்து நம்ம வந்து இப்போ ஃபில்டர் பண்ண போகிறோம். ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த வேர்க்கடலை இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம வந்து குக்கரில் வந்து நம்ம போட்டுக்க போகிறோம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வந்து வேர்க்கடலை முழுகிற அளவுக்கு தண்ணி வந்து நீங்கள் ஊற்றினா போதும். உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. முடி போட்டு ஒரு 4 டு ஒரு 5 விசில் விடுங்க. நல்லாவே வெந்துடும். இப்போ இதுக்கு வந்து நம்ம மசாலா வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். இப்போ வந்து வேர்க்கடலை வந்து வெந்துருச்சு இல்லையா, அது வந்து ஒரு பவுலில் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. குக்கும்பர் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. சில்லி இருக்கு இல்லையா, க்ரீன் சில்லி, அது பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கேரட் திருவி போட்டுக்கோங்க. நான் வந்து மாங்காய் வந்து செங்காயம் இருக்குல்ல, அதை கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் பொடியாக. சாட் மசாலா இருக்கு இல்லையா, அது கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கொத்தமல்லி போட்டுக்கோங்க. மிளகும் உப்பும் நான் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் கொஞ்சம் போட்டுக்கிறேங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான வேர்க்கடலை சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா